கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட 14 வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணியானது வருகிறது. குறிப்பாக இதற்காக முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வைத்திருந்த கோரிக்கையின் அடிப்படையில் நேற்றைய தினத்திலிருந்து, அதாவது மு.க.ஸ்டாலின் அவர்கள் வைத்திருந்த கோரிக்கையின் அடிப்படையில் நேற்றைய தினத்திலிருந்து, அதாவது தேர்தல் ஆணையம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நேற்றைய தினத்திலிருந்து இந்த பணி சரிபார்க்கும் பணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று 2வது நாளான இந்த சரிபார்க்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர பாதுகாப்பு கிடங்கில் தற்பொழுது வேட்பாளர்களின் பிரதிநிதிகள், அதேபோல இவர்கள் முன்னிலையில் ஆய்வானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் மொத்தம் 1,84,051 வாக்குகள் பதிவாகின. இதில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் VS பாபு 82,997 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தார். அதேபோல திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் 74,202 வாக்குகள் பெற்று 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து இருந்தார். குறிப்பாக தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பரிசோதிக்க வேண்டும் என வேட்பாளர் மனு அளிப்பது தேர்தல் நடைமுறையில் உள்ளது. இது வழக்கமான செயல்முறையாகும். அதன்படி மு.க.ஸ்டாலின் தரப்பில் மனுவை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் ஆய்வுக்கு அனுப்பியுள்ளது. அதன்படி குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த இயந்திரங்கள் தற்பொழுது வேட்பாளர்களின் பிரதிநிதிகள் முன்னிலையில் சீல் திறக்கப்பட்டு தொழில்நுட்ப ரீதியாக தற்பொழுது பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வாக்குச்சாவடி எண்களானது 1, 4, 17, 28, 32, 75, 78, 79, 84, 87, 112, 122, 157 மற்றும் 170 ஆகிய 14 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களே இந்த ஆய்வுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது காலை 10 மணிக்கு தொடங்கும் இந்த ஆய்வானது சரியாக மாலை 7 மணி வரை நாள் ஒன்றுக்கு 2 இயந்திரங்கள் என்ற அடிப்படையில் பரிசோதனை என்பது நடைபெற்று வருகிறது. அதன்படி மொத்தம் 7 நாட்களுக்கு இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதாவது 14 இயந்திரங்களிலும் செயல்படுத்தப்பட்ட ஆய்வுகள் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் 5 நாட்கள் இருக்கும் நிலையில் இன்று 2வது நாளாக இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன்படி தற்பொழுது பரிசோதனையானது நடைபெற்று வரும் நிலையில் அதன் அடிப்படையில் இன்று 2வது நாள் பரிசோதனையில் தற்பொழுது இதற்காக சென்னை தேர்தல் ஆணையம் சார்பில் இருந்து சபீரன் அவர்கள் ஆய்வுக்கு தற்பொழுது வந்து சென்றிருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து இன்று 2வது நாளான பரிசோதனையானது நடைபெற்று வரும் நிலையில் தொடர்ந்து இன்றும் 5 நாட்கள் இன்னும் இருக்கிறது. ஆனந்தி.